வெல்கம் டு நந்தா ஆடியோஸ் கோயம்புத்தூர். இப்போ நம்ம என்ன ஆம்பு பார்க்க போகிறோன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.1 ஆம்பு 12 வோல்ட் யூஸ் பண்ணுற வெஹிக்கல் ஆம்பு. டாடா ஏசி, காரு, தோஸ்ட்டு. நம்ம 12 வோல்ட் சிங்கிள் பேட்டரி இருக்க வண்டிக்கு நம்ம எந்த வண்டிக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இது லெஃப்ட் ரைட் கண்ட்ரோலு, இது வந்து சப்போட கண்ட்ரோலு, இது பார்த்திங்கன்னா பேஸு ட்ரிபிளு. பென்ட்ரைவ் போர்டு பார்த்திங்கன்னா சாம்கானில் யூஸ் பண்ணியிருக்க ஒயிட் கலர் டிஸ்பிளே. உங்களுக்கு உள்ளே வந்துடும், லைட்டிங் வந்து வெளியே மட்டும் தெரியும். உள்ள இன்டீரியர் பார்த்திங்கன்னா சக்தி கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், 12 to 32 வோல்ட் ஹெச்டி கன்வெர்ட்ரு. சப்புக்கு பார்த்திங்கன்னா வெஸ்டர்னில் 2 tier யூஸ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹைடெக்கில் 7294 ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கு. கீழே பார்த்திங்கன்னா பேஸ் டபுள் இருக்குது, வசந்த்னாவோட கிராண்ட் சப் இருக்குது. சப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கு. இந்த பிஎஃப் இருக்குது பார்த்திங்களா, வேறு எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் இல்லை. இந்த பிஎஃப் வந்து அவங்க போட்டிருப்பாங்க 224J100 போட்டிருப்பாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு 334 வந்து நம்ம பிஎஃப் போட்டிருக்கோம். வேறு எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணல. உள்ள இன்டீரியர் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். சப்புக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கூலிங் ஃபேன் ஒன்று ஆட் பண்ணியிருக்கு எக்ஸ்ட்ரா. பேக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 கலர் ஒயர் வந்துடும். இது வந்து டைரக்ட் பாசிட்டிவ், நம்ம டேரெக்டாக பேட்டரியில் கொடுத்துடலாம். இது வந்து நீங்கள் சேஸ் எடுத்து பண்ணிக்கோங்க. இந்த எல்லோ கலர் பார்த்திங்கன்னா நம்ம கீ ஆன் பண்ணால் லைன் வரும்ல, அதில் கொடுத்துடணும். பேக்கில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கு வந்து உங்களுக்கு வேக்கோவில் கொடுத்துருக்கோம், 4 ஸ்பீக்கருக்கு. சப்புக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனி வேக்கோவில் கொடுத்துருக்கோம். வாங்க இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் மட்டும் நம்ம வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்கள் லெஃப்ட் ரைட் வால்யூமு, லெஃப்ட் ரைட்டோட பேஸு, லெஃப்ட் ரைட்டோட ட்ரிபிளு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஆம்ப்ளிஃபையர் உங்களுக்கு ஆர்டர் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன்.